வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு ரசம், அப்புறம் பீர்க்கங்காய் போட்டால் கூட்டு, அவ்வளோதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரைஸ் கேசரி பண்ண போகிறேன். நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். கல்கண்டு, இதை கேசரி பாத்துன்னு சொல்லலாம். நாம் கல்கண்டு போட்டு பண்ணலாம். என்கிட்ட இப்போ கல்கண்டு இல்லை அப்படிங்கிறதுனால நான் சக்கரை போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ சக்கரை வேண்டாம், வேறு ஏதாவது வெல்லம் போடலாமா, நாட்டு சக்கரை போடலாமான்னு கேட்பீங்க. வெல்லம், நாட்டு சக்கரை எல்லாம் போடலாம். அது போட்டால் பொங்கல் தான். ஸோ அதனால் ரைஸ் கேசரி இல்லை கேசரி பாத் அப்படின்னாலே கல்கண்டு யூஸ் பண்ணணும், இல்லை சக்கரை யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அது மாதிரி பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த சத்தியனில் பருப்பு மட்டும் இல்லை, அரிசியும் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இட்லி அரிசி கூட எங்கே வாங்குறீங்க. இட்லி அரிசியும் அதில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் அமேசானில் இருக்கிறதுனால நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம கூட்டும் ரசமும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் கேசரி பண்ணலாம். பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன், ஓரமாக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கூட்டுக்கு ஒரு 2 கரண்டி, இதை பாருங்கள், இந்த கரண்டியில் 2 கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். நம்ம இது கூட பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். இன்னும் பெருங்காயம் சேர்க்கலை, அதனால் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடுறேன், வேகட்டும். இல்லை ஈயச்சொம்பு இன்னும் ஆன் பண்ணல, வச்சுருக்கேன். ரசம் தான் வைக்க போகிறோம் நாம். அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு. இந்த கையில் கொஞ்சம் கசக்கிட்டு அதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம். தக்காளி நல்லா நசுக்கியாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் அதே கரண்டியில் ஒரு 3 கரண்டி புளி தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போது மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். ரசப்பொடி ஒரு டீஸ்பூன், ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி கொதிக்கட்டும். ரசப்பொடியும் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பருப்பு ஒரு கரண்டி நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்கு கலத்த பருப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. மிச்சத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் பருப்பு ஜலம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது. பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அது பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் பொடி பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே தாளித்து கொட்டும் போது மிளகு சீரக பொடி சேர்ப்பேன், அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகா மிளகு சீரக பொடி இப்போ தான் பொடிச்சோம் இல்லையா, அதில் பாதி இதில் சேர்க்குறேன். அப்புறம் பாதி நெய்யில் பொரிச்சு போட்டுக்கலாம். ரசம் இன்னும் பொங்கணும். அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும்.
ரசம் வந்து நல்லா பொங்கி எடுத்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் நெய்யில் கடுகு, சீரகம், மிளகு, சீரகம்லாம் தாளித்து கொட்டிடலாம். இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காயம் நல்லா வெந்தெடுத்து ஸோ நம்ம அரைச்ச சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும். கடுகு, சீரகம், அப்புறம் மிளகு, சீரக பொடி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரசம் ரெடி. இந்த பக்கம் வந்து கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு இன்னும் சேர்க்கல நாம். அதுவும் கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்கும் தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். இப்போ நம்ம வந்து ரைஸ் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாதம் வந்து முதல்ல வேக வச்சுக்கலாம். ரசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஒரு செகண்ட் ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரைஸ் கேசரிக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா நான் வந்து 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 3 கப்பு தண்ணி விடுறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கூட்டு ரெடி ஆகிடுது. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இதில் மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுது. ஸோ இப்போ வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நான் வடிய விட்டுறேன். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுருவோம். சாதம் வேகட்டும். சாதம் வந்து நல்லா வெந்துடுது. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரே 1 கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம். நாம் அப்படியே ஓப்பன்லேயே நல்லா கிளறி விடுவோம். மசிச்சு விடுங்க, சேர்ந்து வரும். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்க, சாதம் பாலில் சேர்ந்து நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுது. நல்லா மசிச்சு விட்டேன். கூடிய முட்டை மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்தேன். நான் வந்து 1.5 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, இதில் வந்து ஒரு 1.5 கப்பு சேர்க்குறேன். நான் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இது அப்படியே சேர்ந்து வரணும். கரெக்ட், சேர்ந்தாப்பில் வரட்டும். பாருங்க, சர்க்கரை சேர்த்து நல்லா சேர்ந்தாப்பில் வந்திருக்கு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குங்குமப்பூ வந்து பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுது.
நம்மளுடைய ரைஸ் கேசரி ரெடி ஆகிடுது. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் கடாயில் நெய் விட்டுருக்கேன். நல்லா நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்காவது வந்து நெய் தேவைப்படும். அதே மாதிரி பாஸ்மதி அரிசி நான் வந்து அப்படியே ஓப்பனில் தான் மூடி வச்சு வேக வச்சேன் இல்லையா, அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு அதுக்கெலாம் பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் வந்து பாத்திரத்தை வச்சு ஒரு விசில் நல்லா 2-3 விசிலுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அடுப்பில் இழுப்பச்சட்டில் போட்டு கலர்னிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி கல்கண்டு சேர்க்கணும். எங்கிட்ட கல்கண்டு இல்லை அப்படிங்கிறதுனால நான் சக்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்து திருப்பி சக்கரை பொங்கல் மாதிரி தான் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். திராட்சை பிடிக்கும்னா நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பராக ரைஸ் கேசரி வந்து ரெடி ஆகிடுது. டேஸ்ட் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சக்கரை மட்டும் நான் வந்து 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரைஸ் கேசரி இல்லைன்னா கேசரி பாத், அப்புறம் பருப்பு ரசம், பீர்க்கங்காய் போட்ட பீர்க்கங்காய் வந்து தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் கேசரி இல்லைன்னா வந்து ரைஸ் பாத் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான்